அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வறுமை ஒழிப்பதற்கான இந்திய அரசின் திட்டங்கள். இந்த இந்திய அரசின் திட்டங்களை ஆல்ரெடி நான் பார்ட் 2 வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு சைமல்டேனியஸா அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துருங்க. டாபிக் உள்ள போயிடலாம். கிராமப்புற நிலம் அற்றோருக்கான வேலை வாய்ப்பு திட்டம் 1983. அதாவது கிராமப்புறங்கள்ல நிலம் இல்லாம சில விவசாயிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லாவே விவசாயம் பண்ண தெரியும், ஆனா அவங்க கிட்ட பெருசா நிலம் இருக்காது. அதே மாதிரி சில தொழிலாளர்களுக்கு நல்லா வேலை செய்யக்கூடிய திறமை இருக்கும், ஆனா அங்கீகாரம் இருக்காது. சரியா? அப்ப இந்த கிராமப்புறங்கள்ல நிலம் இல்லாம இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகைகளை இந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம் 1989. கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, அதாவது வேலை இல்லாம இருப்பாங்க இல்லையா, அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும், கிராமப்புறத்துல ஒரு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப அதே மாதிரி நேரு வேலை வாய்ப்பு திட்டம் அதே இயர்ல 1989ல கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இது எதுக்குன்னா, நகர்ப்புறத்துல வேலை இல்லாம இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. பிளஸ் நகர்ப்புறத்துல ஒரு பொருளாதார உள்கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம்னா கிராமப்புறத்துல வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்குறது. நேரு வேலை வாய்ப்பு திட்டம்னா நகர்ப்புறத்துல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்குறது. சரிங்களா? நகர்ப்புற வேலை வாய்ப்பு கூலி திட்டம் 1990. அதாவது மக்கள் தொகை 1 லட்சத்துக்கும் குறைவா இருக்கக்கூடிய நகரங்களை சூஸ் பண்ணுவாங்க. நகரங்களை சூஸ் பண்ணி அங்க வேலை இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவாங்க. ஆனா இந்த திட்டம் பெரும்பான்மையான வகையில ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் 1993. கிராமப்புறங்கள்ல ரொம்ப வயது வந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, அதாவது இப்ப ஒரு இடத்துல விவசாயம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறுவடை முடிஞ்சிரும். அந்த அறுவடை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி பயிரிடுறதுக்கு லேட் ஆகும். அந்த இன்டர்மீடியட் டைம்ல அவங்களால பினான்சியலா ரொம்ப ஸ்டேபிளா இருக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கிராமப்புறங்கள்ல 100 நாட்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த திட்டம் 1999ல மறுசீரமைச்சிருப்பாங்க. ஓகேவா? கிராமப்புறங்கள்ல வயது வந்தவர்களுக்கு ஒரு போதுமான வேலை வாய்ப்பு இல்லாத சமயத்திலையும், பிளஸ் விவசாய பருவ காலத்துல வேலை இல்லாம இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்ன்றதுக்காக இந்த 100 நாட்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்தல் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இது 1999ல அதாவது மறுசீரமைச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கர் யோஜனா 1997. சரிங்களா? ஸ்வர்ண ஜெயந்தி சகாரி ரோஜ்கார் யோஜனா 1997. இது கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்பினை வழங்கி வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்கல்ல, அதாவது உணவு, உடை, இருப்பிடம் இது எதுவுமே அவங்களால வாங்கிக்க முடியாத அளவுக்கு வறுமையில இருப்பாங்க. அந்த மாதிரி வறுமையில இருக்கவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கிராமப்புறங்கள்ல கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். சரிங்களா? ஆனா இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 75:25 ரேஷியோ, அதாவது 75% பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. 25% பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? செலவு கொடுக்க பட்ஜெட் ஒதுக்குறாங்க இல்லையா, அப்படி பார்க்கும்போது 75% யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி ஒதுக்குவாங்க, 25% ஸ்டேட் கவர்மெண்ட் நிதி ஒதுக்குவாங்க. சரிங்களா? அடுத்தது அந்தியோதயா அன்ன யோஜனா 2000, அதாவது 2000 ஆண்டு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம் 2000 ஆண்டுகள்ல கொண்டு வந்தாங்க. இது பொது விநியோக திட்டத்தின் கீழே உணவு தானியங்களை வழங்கக்கூடிய ஒரு திட்டம். சரிங்களா? இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா முழு செலவும் யாரோடதுன்னா மத்திய அரசாங்கத்தோட தான். சரிங்களா? இந்த திட்டத்துக்கு கீழே 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டுச்சு.
ஆனா இப்ப வழங்கப்படுது. ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 25 கிலோ உணவு தானியங்கள் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. தற்போது எவ்வளவுனா 35 கிலோ வரைக்கும் உணவு தானியங்களை கொடுக்குறாங்க. இதோட முழு செலவும் யாருதுன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட தான், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட தான். என்ன திட்டம்? அந்தியோதயா அண்ணா யோஜனா திட்டம், 2000 ஆண்டு. சரிங்களா? அடுத்தது வேலைக்கான தேசிய உணவு திட்டம். ஆக்சுவலி இது வேலைக்கு உணவு வழங்கும் திட்டம். இந்த நான் ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கேன். சரிங்களா? வேலைக்கு உணவு வழங்கும் திட்டம் தான் இப்ப வேலைக்கான தேசிய உணவு திட்டமா மாறி இருக்கும். சரிங்களா? இந்த திட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வறட்சியால நிறைய மாநிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? வறட்சி வந்துச்சுன்னா அவ்வளவுதான், எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி மாநிலங்கள்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும், அவங்களுடைய உணவுக்கு நம்ம உறுதி அளிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டம் அதாவது இது ஃபர்ஸ்ட் எதோட கீழே ஒரு அங்கமா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழே ஒரு அங்கமா இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவங்க இண்டிபெண்டாவே அவங்களோட திட்டத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா? இந்த உணவு தானியங்கள் வழங்குறாங்களா, ஏன்னா வறட்சியால பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு அவங்களால விவசாயம் பண்ணிக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம கண்டிப்பா உணவு கொடுக்கணும் தான். அப்படி கொடுக்கும்போது உணவு தானியங்கள் எல்லாமே இந்திய உணவு கழகம் இருக்கு இல்லையா, அந்த கழகத்தோட கிடங்குகள்ல தான் எடுப்பாங்க. ஓகேவா? அப்ப வேலைக்கான தேசிய உணவு திட்டத்தின் கீழே வறட்சியால பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு இந்திய உணவு கழகத்தின் கிடங்குகளில் இருந்தா என்ன பண்ணுவாங்க, உணவு தானியங்களை கொடுப்பாங்க. சரிங்களா? இது ஸ்டார்டிங்ல கொண்டு வரும்போது, அதாவது 2004 காலகட்டத்துல 2004 நவம்பர் 14 அன்னைக்கு நாட்டோட மிகவும் பின்தங்கிய 150 மாவட்டங்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செஞ்சாங்க. 2001 கொண்டு வந்துட்டு 2004 இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 150 மாநிலங்களை சூஸ் பண்ணி அந்த 150 மாநிலங்களுக்கு இந்த திட்டத்தை வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, இதனால இந்தியாவுக்கு எக்கனாமிக்கலி பெருசா லாஸ் வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 150 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இந்த திட்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? எப்பனா 2004 நவம்பர் 14. அடுத்தது புரா திட்டம் 2004 2005. சரிங்களா? புரா திட்டம்னால யாரு, நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் தான். ஓகேவா? சோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதிகளுக்கான இடைவெளியை குறைத்து, அதாவது ஒன்னும் இல்ல, இவர் மேக்சிமம் என்ன சொல்லியிருப்பாருன்னா கிராம பகுதியை விட நகரத்துக்கு இணையா வந்து கொண்டு வரணும், கிராம பகுதிகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களுடைய பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் நம்ம இன்னும் கொஞ்சம் மேம்பாடு அடைய செய்யணும், நகரத்துக்கு இணையா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்படுத்திட்டு இந்த புரா திட்டம் 2004 to 2005. சரிங்களா? அதுக்கு அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005. சரிங்களா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் 2005. இந்த சட்டம் இருக்குல்ல, இது என்னன்னு சொல்றாங்கன்னா வளர்ந்த பாரத வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. எது? வளர்ந்த பாரத வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத திட்டம்னு சொல்றாங்க. ஓகேவா? விபிஜி ராம்ஜி. எப்ப இதை அறிமுகம் பண்ணாங்கன்னா பிப்ரவரி 2 2005. ஓகேவா? இந்த திட்டத்துல நிறைய வேலை வாய்ப்புகளை அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணும்போது எந்த வேலை வாய்ப்புகளா இருந்தாலும் அதுல 3ல் 1 பங்கு பெண்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? 3ல் 1 பங்கு பெண்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒன்றிய அரசும் மாநில அரசும் வேலைவாய்ப்பு உத்தரவாத நிதியை நிறுவனம். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் 2 பேருமே இதுக்கான ஒரு உத்தரவாத நிதியை வந்து ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒருவேளை இந்த திட்டத்தின் கீழே வேலைக்கு வந்துட்டு அப்ளை பண்றாங்க இல்லையா, அப்படி அப்ளை பண்ணும்போது 15 டேஸ்க்குள்ள அவங்களுக்கு வேலை கிடைச்சிடணும். சப்போஸ் 15 டேஸ்க்குள்ள அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அந்த 15 நாளுக்கான தினசரி சம்பளமும் அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாரத் நிர்மாண் திட்டம் 2005 2006.
இதுவும் அதே மாதிரிதான் கிராம பகுதிகளில் உள்கட்டுமான கட்டமைப்பு வசதிகளை மேம்பாடு அடைய செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது கிராம பகுதிகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், விவசாயத்தை பெருக்கணும், விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்படி 1 கோடி ஹெக்டார் நிலத்திற்கு இலவசமாவே பாசன வசதி செஞ்சு கொடுப்பாங்க இந்த திட்டத்துக்கு கீழே நம்ம அப்ளை பண்ணோம்னா. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவங்க 6 முக்கியமான சேவைகளை வந்து வழங்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பாசன வசதி, வீட்டு வசதி, சாலை வசதி, மின்சார வசதி, தொலைத்தொடர்பு வசதி, குடிநீர் வசதி. இந்த மாதிரி 6 வகையான சேவைகளையும் இவங்க கொடுக்குறாங்க. 1 கோடி ஹெக்டார் நிலத்திற்கு பாசன வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேவா? அந்த சேவைகள் மட்டும் பார்த்துக்கோங்க. பாசன வசதி, வீட்டு வசதி, சாலை வசதி, மின்சார வசதி, தொலைத்தொடர்பு வசதி, குடிநீர் வசதி. ஓகேவா? சோ இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது. இதோட கண்டினியூவேஷன் வீடியோ, அதாவது நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசோட திட்டங்களை வந்து பார்த்தோம். இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்ல தமிழக அரசின் வறுமை ஒழிப்பிற்கான திட்டங்களை தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த திட்டங்கள் எல்லாம் கண்டினியூஸா நம்ம அப்டேட்ல இருக்கணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.